வணக்கம். ஒரு மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே தனியார் பேருந்து மோதி சென்னையை சேர்ந்த இளம்பெண் உயிரிழந்தார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். தொடர்பு சிறிய இடைவேளை. சபரிமலையில் மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் தரிசனத்திற்காக சென்ற 9 பக்தர்கள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. கடந்த நவம்பர் 15 மும்பையில் உள்ள உணவகம் ஒன்றில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி விடிய விடிய நடைபெற்றது. மராட்டிய மாநிலம் மும்பை காமாத்திபுரத்தில் உள்ள கிராண்ட் சாலையில் மதுரையில் மூதாட்டியை மிரட்டி 1000 சவரன் நகை, 16 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களை அவருடைய சகோதரி, மகன் மற்றும் மருமகள் பறித்துச் சென்று விட்டதாக புகார் அளித்துள்ளார். துப்பாக்கி முனையில் நகையை பறித்ததாக மூதாட்டி அளித்த புகாரில் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். 1000 சவரன் நகை, பல கோடி சொத்துக்களை அபகரித்தது உண்மை. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.